இஸ் there any prophecy about rapture in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிகள் இந்த ரகசிய வருகை குறித்து சொல்லியிருக்கிறார்கள்? நிறைய பேருக்கு இன்னைக்கு ரகசிய வருகை வந்து அது நம்புற மாதிரி தெரியல அவங்களுக்கு. தோ இட் ஹேப்பன் இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் ஜீசஸோட லைஃப்ல ஏனோக் எலைஜா லைஃப்ல ஹேப்பன்டா இருந்தாலும் இப்போ அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி. ஆனா புதிய ஏற்பாட்டு அது குறித்து தெளிவாகவே இருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டுல யாராவது இதை ப்ராஃபஸியா சொல்லியிருக்கிறாங்களா? என்னுடைய கல்லறைகள் திறக்குமா, நான் உயிர் தெழுந்து போவேனா, என்னுடைய சரீரத்தை நான் வந்து பூமியில இருக்கிற அடக்கம் பண்ணப்பட்ட சரீரங்கள்லாம் எந்திரிக்குமான்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல தெளிவாகவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இந்த ரகசிய வருகை குறித்து ஒரு ப்ராஃபசிஸ் அங்க பார்க்கலாம். ரகசிய வருகை நேரத்துல என்ன நடக்கும் when Lord appears, ஓகேங்களா? என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பின் நாள், அதாவது அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் வருவதற்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல யுவர் டெட் ஷால் அலைவ், ஓகேங்களா, டுகெதர் with my dead bodies they shall arise. ரொம்ப தெளிவாகவே ரொம்ப அழகாகவே இருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, நான் உங்களுக்கு தமிழையும் வாசிக்கிறேன் பாருங்க. 19ஆம் வசனத்துல, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். ஓகேங்களா? அப்போ மரித்தவர்கள் அவங்க சரீரத்திலேயே எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே இந்த வசனம் போட்டிருக்குது. Your dead shall live together with my dead body. அவங்களுடைய சோல் மட்டும் எந்திரிக்கிறது கிடையாது, அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சாயல், அந்த சரீரமும் அதாவது நம்ம நினைக்கிறோம் அவங்களோட அவங்களோட ஆவி மட்டும் தான் எந்திரிச்சு போகுன்னு கிடையாது. அந்த சரீரத்தோடவே with my dead body shall arise, awake and sing, you who dwell in dust. ஓகேங்களா? நீ வந்து மண்ணில் வந்து நீ மண்ணுக்கடியில வந்து ஒளிஞ்சிருக்கிறிய, அதாவது அழிந்து போயிருக்கிற சரீரமே, நீ எழும்பி சந்தோஷமா கம்பீரித்து பாடு. For your dew is like the dew of the herbs and the earth shall cast out the dead. அப்போ இந்த ஆக்சுவலா இந்த சம்பவங்கள் வந்து 2 இடத்துல நடக்கும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து எல்லாருமே அவங்க சரீரத்துல போய் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காலம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு டைம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வருகையில அந்த சரீரத்தோட எழும்பி, அவங்களுடைய ஆத்மா பாரடைஸ்ல இருந்து வந்து சரீரத்தோட எழும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போய் கல்யாண விருந்துல பங்கேற்பாங்க. ஓகேங்களா? அதே போல பாவத்துல மரிச்சவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்துல மரித்த சரீரமும் 1000 வருஷம் அரசாட்சி கழிச்சு அந்த சரீரமும் எழும்பும். ஓகேங்களா? there are 2 different timelines. ஓகேங்களா? அப்ப எல்லாருமே அவங்களுடைய சரீரம் எழும்பி இந்த பாவத்துல மரிச்சவங்க எல்லாமே ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் போய் பிதாவுக்கு முன்னாடி போய் நிப்பாங்க. ஓகேங்களா? வெள்ளை போல சிங்காடனத்துக்கு முன்னாடி அவங்க போய் நிப்பாங்க. இதே போல 1000 years ரூலுக்கு அப்புறம், 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே போய் வந்து அவங்களுக்கு நியாயம் தீர்த்து அதுக்கப்புறம் தான் பாதாளத்துல இருந்து இவங்க நரகத்துக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு அங்க என்றென்றும் அவங்க தூக்கி எறியப்படுவாங்க. சோ அப்ப எல்லாருடைய பாடியும் எந்திரிக்கும். இந்த பாடி எங்க போகுதுன்னு பாருங்களேன். அதாவது ஆண்டவருடைய ராப்சர் டைம்ல இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகையில கல்லறைகள் திறக்குது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பார்கள். நம்முடைய வேதம் ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்குது. அங்கதான் இந்த your dead shall live together with my dead body. ஓகேங்களா? டெட் சோல் மட்டும் கிடையாது, டெட் பாடியோட அவங்க எந்திரிக்கிறாங்க. and they shall arise. ஓகேங்களா? 20வது வருஷத்துல இப்பதான் ஆண்டவர் வந்து ஒரு சேம்பர் கூட்டிட்டு போறாரு. இந்த சேம்பர் வெட்டிங் சேம்பர். ஓகேங்களா? கல்யாண விருந்து நடக்க வேண்டிய அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு. ஏன்னா இங்க பூமியில வந்து ஒரு பெரிய கோபாக்கினி விழப்போது. 7 வருஷம் அந்தி கிறிஸ்து கையில ஆண்டவர் பூமியை ஒப்பு கொடுக்க போறார். அதான் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு விளங்கும், தேவனுடைய கோபாக்கினி விளங்கும். இந்த கோபாக்கினிக்கு தப்பி வித்து தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு போறார். நம்ம ஏற்கனவே ஒரு சீரீஸ்ல 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்தோம்? எப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு எஸ்கேப் பிளான வச்சிருக்கிறாருன்னு. அதாவது வருகின்ற கோபத்துக்கு நம்ம தப்பு வித்து எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போறாருன்னு. அதே பிளான் தான் இங்கேயும் பாருங்களேன். Come, my people, enter your chambers and shut your door behind you. எங்க சேம்பர்ஸ்குள்ள பேருங்க. இது அவருடைய இந்த பூமியில கிடையாது அந்த சேம்பர். அந்த தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்களேன். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். ஆண்டவர் நம்மளை வந்து ஒழித்து வைக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஒரு பிளான வைக்கிறார். ரொம்ப தெளிவாகவே இதுல போட்டிருக்கு. இது நிறைய நேரத்துல இந்த வசனத்தை
கோவிட் டைம்ல நிறைய பேர் ஷேர் பண்ணது நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, ஆண்டவருடைய கோபாக்கினி வருது. ஆண்டவருடைய கோபாக்கினிக்கு முன்னாடி அதாவது அந்த கோவிட் வேவ்ஸ், அந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் வருது. மேபி அது ஒரு இன்டர்பிரேஷன் நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின வசனம் என்ன போட்டிருக்குன்னா, யுவர் டெட் வில் அரைஸ். அப்ப எல்லாமே மரித்து போய் கொண்டிருந்தாங்க இல்லைங்களா? அந்த 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 அவங்க எல்லாம் மரிச்சு அந்த செத்த சரீரம் எல்லாமே எழும்பி இதெல்லாம் எங்க போகுதுன்னா, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசி. எங்க சத்த சரீரம் கோவிட் டைம்ல எழும்பவே இல்லையே. இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையில தான் மரித்து போயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் மரித்த சரீரங்கள் எல்லாமே எழும்பும். அப்போ இந்த சரீரங்கள் எல்லாமே எழும்பி அறைக்குள்ள பிரவேசித்து, அதாவது அவர் கல்யாண அறை நமக்காக ஆயுத பானம் வைத்து வச்சிருக்கிற அந்த அந்த இடத்துக்கு நம்முடைய ஆண்டவர் கொண்டு போய் அந்த இடத்துல கதவுகளை பூட்டி கொள்றார். கீழே அடைக்கப்படும். இது மத்திய 25ஆம் அதிகாரத்துல அந்த புத்தி இல்லாத கணிகைகள் ஆண்டவர்கிட்ட, ஐயோ நாங்க போய் தேடி பிடிச்சிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள கதவை அடைச்சிட்டீங்களே, எங்களுக்காக திறங்குன்னு கேட்கும் பொழுது, உங்களை நான் அறிய நாட்ட சொல்றாங்க டோர் ஹாஸ் பின் ஷட்னு போட்டிருக்கும் இல்ல, அந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த சரீரத்தோடு எழுப்பி அந்த சேம்பர்ஸ்க்குள்ள நம்மளை கொண்டு போய் அந்த டோர் ஹாஸ் பின் லாக்ட். நம்ம அங்க அங்க திருப்பி அந்த டோரை அடைச்சிட்டார். அடைச்சு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொள்வது. 7 வருஷம் இங்கே நீங்க ஒளிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பூமியில ஒரு பெரிய சினம் வரப்போகுது. சினத்தின் கோபங்கள் பயங்கரமாக வருது. அப்போ பாருங்க, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். 7 வருஷம் ஆண்டவருடைய கோபாக்கினி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியில வரும். இங்க பூமியில் உள்ள அக்கிரமம் பெருகி போச்சு, பயங்கர மோசமான பாவங்கள் பெருகி போச்சு. இதை விசாரிக்கும்படியாக தேவன் எங்கிருந்து வராது பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஒரு பயங்கரமான அந்த காலத்துல ரத்தம் சிந்துதல் நடக்கும். எப்போ 7 வருஷம் உபத்திர காலம். இதற்கு முன்னாடியே ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் மரித்திருக்கிறார்களோ அந்த சரீரத்தோட எழுப்பி தன்னுடைய அறைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போறார். அதற்காக அறைக்குள்ள கொண்டு போய் அந்த கதவையும் பூட்டி வைக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்களேன். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் உண்மை உள்ளவர். ஓகேங்களா? இந்த கோபாக்கிலிருந்து தப்புவிக்கிற வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நம்மளையும் அந்த பாதையெல்லாம் கொண்டு போய் அப்படி வெளியே கிடையவே கிடையாதுங்க. The Bible is so clear. அவங்களா பூமியின் தூள்ல நம்ம கடக்கிற சரீரத்தை மரித்து போய் அந்த சரீரமாக நம்மளுடைய சரீரம் ஒரு வேலை இருந்தாலும் அந்த சரீரம் இயேசுவோட ரகசிய வருகையில உயிர் தரும். கர்த்தருடைய வருகையில ஒவ்வொரு டெட் பாடிஸ் வில் பி அரைஸ்ட். ஓகேங்களா? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள, இதுதான் அந்த ஸ்டார், அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருக்கலாம் அவங்க மட்டும் தான் எழும்புவாங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே 1000 வருஷம் சாட்சி காலத்துல தான் எழும்பி ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய் டைரக்டா ஹெல்லுக்கு போவாங்க. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்த கோபாக்கினிலிருந்து தப்பிக்கும்படியாக இந்த பூமியிலிருந்து நம்மளை எழுப்பி கல்யாண விருந்து கொண்டு போய் அந்த கதவை ஆண்டவர் அடைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பூமியில ஒரு பெரிய ஆண்டவர் விசாரிக்கும்படியாக தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி பூமியை ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் விசாரிக்கிறார். இதை நான் இங்கிலீஷ்ல வாசித்து முடிக்க விரும்புறேன். பாருங்களேன். Behold, the Lord comes out of his place to punish the inhabitants of the earth for their iniquity. அவங்க பண்ண பாவத்தை தண்டிக்கும்படியாக திரும்பி வராரு. The earth will also disclose her blood and will no more cover her slain. அவங்களெல்லாம் மூடி மறைக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல தப்பித்து ஒளிந்து கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு பூமியை அங்க ஒப்பு கொடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நாள் வரப்பொழுது அந்தி கிறிஸ்து கையில பூமி ஒப்புவிக்கப்படும். அதற்கு முன்னாடி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தனக்கென்று சேர்த்து கொண்டு தன்னுடைய அந்த கல்யாண விருந்துக்கு எடுத்து செல்வார். இது ரொம்ப தெளிவாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இருக்கு. மேபி இந்த கம்மிங் டேஸ் we will see எங்கெங்கெல்லாம் இந்த ரகசிய வருகை பத்தி சொல்லியிருக்காரு நம்ம பார்ப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் இந்த 19, 20, 21 இட்ஸ் ஆல் டாக்கிங் கிளியர்லி அபவுட் the end time rapture. இந்த கடைசி காலத்தில் நடக்கின்ற இந்த ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்கு. கர்த்தர் தாமே வார்த்தைகளையும் பலப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் மூலமா உங்களை ஆயத்தப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். God bless you. God be with you. Amen.